ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. இரவு நிழல் படத்தோட கதை என்னன்னா, இதை கதைன்னு சொல்ல முடியாது. ஹீரோ பார்த்திபன் சின்ன வயசுல இருந்து அவரோட கடைசி நிமிஷம் வரைக்கும் எந்தெந்த முட்டு சந்தெல்லாம் கஞ்சா வித்தாரு, எத்தனை வீட்டில் பீரோ புல்லிங் பண்ணாரு, எந்த கடை பொண்ணை லவ் பண்ணாரு, எந்த ஸ்டேட் பொண்ணை கல்யாணம் பண்ணாரு, கடைசியில் யார் கூட தான் குழந்தை பெற்றாருன்னு இது எல்லாத்தையும் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படம்ன்ற முயற்சியில் ஆப்ரேஷன் சக்சஸ் பட் ஆடியன்ஸ் ஆர் டெட்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்க படம் தான் ரோஜா தேடி பூமாலை ஆப்பல்ல. சினிமாவில் ஒரு ப்ராஜெக்ட் உருவாகிறது ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஒரு கதையை முழுசாக எழுதி அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடிகரை போட்டு படம் எடுக்கிறது. அப்படி இல்லை ஒரு பெரிய நடிகரோட கால் ஷீட் கிடச்சிருச்சுன்னா அந்த நடிகரை பில்டப் பண்ணுற மாதிரி ஒரு கதை ரெடி பண்ணி ஷூட்டிங் போவாங்க. இதில் இந்த இரவு நிழல் ரெண்டாவது ரகம். ஒரு நல்ல கதை எழுதி அதை சிங்கிள் ஷாட்டில் எடுக்க முடியுமான்னு சொல்லி யோசிக்காம நம்ம சிங்கிள் ஷாட்டில் ஒரு படம் எடுத்தால் மட்டுமே போதும்னு சொல்லிட்டு அதை மட்டுமே முக்கிய நோக்கமாக வச்சு சுத்தமாக கனெக்டே இல்லாத ஒரு கதையை படமாக எடுத்து வச்சிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் தொடங்கி லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் இவங்க எந்த இடத்துலையுமே ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணல. ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணலன்றது ரெண்டாவது விஷயம். இவங்க படத்தில் முதல்ல பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணல. வரலட்சுமி சரத்குமாரி சேர்த்தா படத்தில் மொத்தம் 4 முக்கியமான ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கேரக்டரோட கேரக்டரைசேஷனை கொச்சப்படுத்துனாங்க. தெலுங்கு பேசுற செகண்ட் ஃபீமேல கோழையா காட்டினாங்கன்னா வரலட்சுமியோட கேரக்டரை எப்படி டீகோட் பண்றதுனே தெரியல. லாஸ்டா வர ஃபீமேல் கேரக்டர் கிட்ட பார்த்திபன் இந்த குழந்தை எப்படி பிறந்து தெரியுமான்னு சொல்லி கேட்கறத நம்ம டைரக்ட் மீனிங்கா எடுத்துக்கிட்டா அது ஃபேக்டா இருந்தாலும் அதை இப்படிதான் கன்வே பண்ணணுமான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது. ஃபீமேல் கேரக்டர்ஸோட கேரக்டரைசேஷன் தான் இப்படின்னு பார்த்தா அவரோட காட்சிப்படுத்தல் இதை விட மோசம். பார்த்திபனோட அம்மாவை அவங்க அப்பா கொண்டுட்டாருன்ற சீனை இப்படிதான் ஓப்பனா காட்டினோமா, வட்டி கட்டலன்னு செகண்ட் ஹீரோயினா ஃபைனான்ஸ் ஆஃபீஸரை நிர்வாணப்படுத்தி அதை ஸ்லோ மோஷன்ல க்ளோஸ் அப் போய் இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பெண்கள் தான் இப்படின்னா ஆண்களோட நிலை இதுக்கும் மேல. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ்காரர் ₹1 கொடுத்துட்டு சின்ன வயசு பார்த்திபன் ஒரு விஷயம் பண்றாரு. அந்த விஷயத்துக்கு ரிவெஞ்சுன்னு சொல்லி படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்திபன் பண்ற விஷயங்களா எப்படி ஆடியன்ஸ் ரசிப்பான்னு சொல்லி அவர் நினைச்சாருனே தெரியல. படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி த்ரூ அவுட் த மூவி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரோஜா தேடி பூமாலை ஆப்பல்னு சொல்லி ஒரே கிரீனிஷான வசனங்கள் தான். இதெல்லாம் மியூட் பண்ணி இருந்தாலும் இதெல்லாம் ஏன்னு சொல்லி அவங்க போய் கேட்டா நாங்க யதார்த்தமா படம் எடுக்கிறோம்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இந்த படம் மூலமா இந்த நாட்டுக்கு என்னதான் சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஷாட் நான் லீனியர் படம் பில்டப் கொடுத்தாலே சொல்லி கேட்டா படத்தோட ஸ்கிரிப்ட்ல கண்டென்ட் இல்லாம வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வரல என்னன்னு சொல்லி தான் படமா கொஞ்சம் 10 பேர் அமைதியா படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபர் ஆர்தர் ஏ வில்சனோட அர்ப்பணிப்பை பாராட்டிட்டு இவங்க சீன்ஸை கடத்த யூஸ் பண்ணிருக்க டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ஸ்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம டென்ஷன் தான் உருவாகுது. ஏ ரகுமானோட சாங்ஸை தனியாக கேட்கும்போது நல்லா இருந்திருந்தாலும் அது படத்தோட மூடோட கரெக்டாக ஜெல் ஆகல. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் நீட்டாக இருந்தது. நாம இதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட மேக்கிங் வீடியோ ஸ்டார்டிங்ல போட்டதை பற்றி பேசியிருந்தோம். படத்தோட இன்டர்வல் முடிஞ்சு வர 94 நிமிஷம் டோட்டலாக டிசப்பாயிண்ட் பண்ணி இருந்ததுனால படத்தோட ஓப்பனிங்ல போற மேக்கிங் வீடியோ தான் நான் கொடுத்த ₹120 ஓரளவு காம்பன்சேட் பண்ணி இருந்தது. இந்த மேக்கிங் வீடியோவில் ஒரு ஷாட்டை ஓகே ஆகாம போய் கடைசியில் அந்த ஷாட் ஓகே ஆகிற மோமெண்ட் உண்மையிலே ஹாப்பியான மோமெண்ட் தான் இருந்தது. இந்த படத்தோட செட் ஒர்க்கில் ஈடுபட்ட எல்லாருக்கும் தனி பாராட்டுகள். இப்போ இந்த இரவு நிலையில் என்ன இந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் பண்ண முக்கிய காரணம் பார்த்திபன் முன்னாடி எடுத்த ஒத்த செருப்பு படம் இம்ப்ரெஸ் பண்ணது காரணம் அந்த படத்தில் வெறும் பார்த்திபன் மட்டும் நடிச்சிருந்தது இல்லை, அந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ல இருந்த கண்டென்ட். ஒத்த செருப்பு படத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தேட்டருக்கு போன எனக்கு முழுக்க வேறு ஏமாற்றத்தை மட்டுமே பரிசா கொடுத்து அமைச்சிருக்காரு படத்தோட இயக்குனர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்கள். நீங்க ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் வச்சு படம் எடுக்கிறீங்களா இல்ல சிங்கிள் ஷாட்ல நான் லீனியர் படம் எடுக்கிறேன்றதுலாம் முக்கியம் இல்லை, அதில் கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்றதுதான் முக்கியம். ஆக மொத்தம் இந்த இரவு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த படம் எடுத்தோட நோக்கம் உயர்வானது. ஆனா அவங்க அதுக்கு சூஸ் பண்ண பாதையும் அந்த பாதை போய் முடிகிற இடமும் டெட் இருக்கிறதுனால இந்த படத்தை பார்க்கலாம் வேணாம்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணீங்க. படத்துல ஒரு சீன்ல காசு என்ற மிஷினோட பட்டனை கரெக்டாக அழுத்தாம திரும்ப அழுத்தி ஒரு மாதிரி சமாளிச்சு அந்த சீன் எடுத்து தான் பார்த்திபன் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி படம் முழுக்க பல இடங்கள்ல மிஸ்டேக் பண்ணி சமாளிச்சு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தது. ஆனா சின்ன வயசு பார்த்திபன் கஞ்சா ஏதோ பிளாக்ல டிக்கெட் இருக்கிற மாதிரி சார் பொட்டல வாங்குறீங்களா சார் பொட்டல வாங்குறேன்னு சொல்லி வித்த விதமும் அவர் விற்கிற இடமும் நினைக்க சிரிப்பு தான் வருது. நாம் அடுத்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோ மீட் பண்ண தான் போறோம். அது வரைக்கும் நான் தான் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.